இடத்தில் அல்லாஹ் தஆலா ஜின்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட 33 இடங்களிலே ஜின் என்றும் அதை பன்மையாகவும் ஜின்னா என்றும் மினல் ஜின்னதி வருது இல்லையா, இந்த ஜின்னத் என்ற பெயரிலேயும் கிட்டத்தட்ட 33 இடங்களில் அல்லாஹ் தஆலா ஜின்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். அவைகளை பற்றி குர்ஆன் ஷரீஃபினுடைய கண்ணோட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்று பார்த்தால், மனிதர்களை இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா பூமியிலே ஜின்களைத்தான் படைத்தான். மனிதர்களை படைப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஜின்களைத்தான் முதலாக பூமியிலே படைத்தான். குர்ஆன் சொல்கிறது, வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கப்ல் மின் நாரி ஸமூம், ஜின்களைத்தான் நாம் ஆரம்பத்தில் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளவு மன் சக்கன ஃபில் அர்தி அல் ஜின், இந்த பூமியில் ஆரம்பமாக குடியிருந்ததை ஜின்கள் தான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். ஜின் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா மறைஞ்சதுன்னு அர்த்தம். பொதுவா அரபியில ஜீம் நூனை கொண்டு துவங்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் மறைவு என்ற ஒரு அர்த்தத்திலே அது வரும். மறைவுக்கு காரணம் என்ன? ஏன் அல்லாஹ் தஆலா அவைகளை மறைச்சு வச்சான்? நம்ம பார்வைக்கெல்லாம் தெரியாம வச்சான்னா இல்லையா, அதமி ஹாஜத்தினா, அது தெரிஞ்சு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை வெளிப்படையா ஆக்கி தெரிஞ்சதுனால இந்த மனித சமூகத்திற்கு ஏதாவது பிரயோஜனமா என்றால் அப்படி பிரயோஜனம் இல்லை என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் அவைகளை மறைத்து வைத்தான் என்று குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்வார். ஜின்களுடைய மூலப்பொருள் என்பது நெருப்பு. அல்லாஹ் தஆலா நெருப்பினால் அவைகளை படைத்தான். ஆனால் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்ததனுடைய நோக்கம் ஒன்றுதான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வை வணங்கி வாழ வேண்டும். அதற்கு ஆக்கில் பாலிகா ஆகின்ற நேரத்தில், அது பருவ வயதையும் புத்திசாலித்தனத்தையும் பெற்றுகின்ற நேரத்திலே அதற்கு எல்லா கடமைகளும் எப்படி மனிதர்களுக்கு வருமோ அது மாதிரி ஜின்களுக்கும் வரும். அதனால ஜின்களையும் மனிதர்களையும் படைத்ததனுடைய நோக்கம் ஒன்றுதான். சரி, மனிதர்கள்ல நல்ல அமல்களை செய்து பாக்கியமானவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, பாவிகளுக்கு நரகம் இருக்குதுன்னு வருது. ஜின்கள் நெருப்புனாலேயே படைக்கப்பட்டிருக்குது, நெருப்புனாலேயே படைக்கப்பட்ட ஜின்களை தூக்கி நரகத்துல போட்டு அதுக்கு என்ன வேதனை, அதுவும் நெருப்பு தானே அப்படின்னு சொன்னா அதுக்கு வேதனை தான். மனிதனுடைய மூல படைப்புங்கிறது மண்ணு. ஆனா இன்னைக்கு நம்ம கோலத்துல இருக்கிறதுங்கிறது சதையும் ரத்தமும் தான். அதனுடைய அசல் மண் என்ற காரணத்தினாலே இன்னைக்கு ஒரு மண்ணை வச்சு நமக்கு அடிச்சா கூட, மண் எடுத்து அடிச்சா கூட என்ன செய்யும், மண்ணாங்கட்டி உருட்டியதை அடிச்சா கூட வலிக்கத்தான் செய்யும். இப்ப அது மாதிரி அதனுடைய மூலப்படைப்பு அது நெருப்பு என்பதுதானே தவிர அதனால நெருப்புற ஓட்ட அது நெருப்பு வேதனை செய்யாது என்ற கண்ணோட்டத்தில் அல்ல அது பார்க்கப்பட வேண்டியது. அப்படி இல்லை. சில பேர் அப்படி கேள்வி கேட்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அது சம்பந்தப்பட்ட விஷயம். அருமையானவர்களே, ஜின்களை பொறுத்தவரையில எந்த தோற்றத்திலையும் வரும், யார் தோற்றத்திலையும் வரும். நாய் பன்றியினுடைய தோற்றத்திலும் உலகத்தில எந்த தோற்றத்திலையும் வரக்கூடிய ஆற்றல் கொண்டவைகள் ஜின்கள். மாறுபட்ட பல தோற்றத்திலே அவைகள் வரக்கூடியது. அதனுடைய இயல்பான ஹகீகத்தான தோற்றத்தை அறிந்தவர்களே ரொம்ப கம்மி. எந்த தோற்றத்திலையும் வரும். ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தில் அவைகள் உருவம் எடுக்க இயலாது. எந்த தோற்றத்தில் வேணாலும் உருவம் எடுக்க முடியும். அது மாதிரி ஜின்கள்ல ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. அதனாலதான் பாத்ரூம் போகும்பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் வதரம் இல்லையா. குபுஸ்னா ஆண் இனத்திலே உள்ள கெட்ட ஜின்கள், ஹபாயிஸ் பெண் இனத்திலே உள்ள கெட்ட ஜின்களை விட்டும் சைத்தான்களை விட்டும் ரப்பே நீ பாதுகாத்தருள் என்று அர்த்தம். ஜின்கள் கெட்டு சின்ன சைத்தான், ஜின்கள் கெட்டு சின்னா அது சைத்தான் பேர் சொல்லப்பட்டுரும். அதனாலதான் மினல் குபுஸி வல் ஹபாயிஸ்னா ஆண் பெண் என்ற அந்த சைத்தான்களுடைய தீங்கிலிருந்து, கெட்ட ஜின்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்தருள் என்று அர்த்தம். அது மாதிரி அதுகளுக்கு கல்யாணம் இருக்குது, பிள்ளைகளையும் பெற்றுக்கிறோம் ஜின்கள்ங்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல அஃபதத்தஹிதுனஹு வ ذُرِّيَّتَهُ, நீங்கள் அதனுடைய பிச்சனங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அது மக்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. மக்களையும் பெற்றுக் கொள்ளணும்னு சொன்னான் மனிதர்களை விட 9 மடங்கு கூடுதலாம். கத்தாதா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அதாவது ஜின்கள் 9 குழந்தைகளை பெற்றெடுத்தா அந்த காலகட்டத்துல சராசரியா மனிதன் ஒரு குழந்தையை தான் பெற்றெடுப்பான். ولا يولد من الانس ولد الا ولد من الجن تسعة.
மனிதனுக்கு ஒரு குழந்தைன்னா ஜின்களுக்கு அதே நேரத்துல 9 குழந்தை பிறகு. ஜின்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி ஜின்கள் எந்த தோற்றத்தில் வேண்டுமானாலும் வரும். பத்ர்ல செய்தனா சுராக்கா இருந்தானுடைய தோற்றத்துல ஒரு ஜின் வந்துட்டான். பத்ர்ல சுராக்கா இருந்தானுடைய தோற்றத்தில் எதிரிகளிடத்துல போய் நீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் வெற்றி பெற போறீங்க, அதனால அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய செயல்களை அலங்கரித்து காண்பித்து நீங்க சல்லாசனம் முடிச்சிடணும் என்றெல்லாம் சொல்லி காட்டியது. ஆனால் எப்பொழுது பத்ர் துவங்கியதோ நக்கசாரா அப்படிவை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், பின்வாங்கி ஓடிவிட்டது என்று சொல்கிறான். எந்த தோற்றம் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது கெட்ட ஜின்களுடைய தலைவன் தான் இப்லீஸ் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவைகளுக்கு உணவு என்ன? நமக்குள்ள உணவுங்கிறது தெரியும் நமக்கு. ஜின்களுடைய உணவு என்னன்னு சொன்னாங்க, அது எலும்புகள். எலும்பு இருக்கு, சாப்பிட்டு போடக்கூடிய அந்த எலும்புகள் இருக்குது இல்லையா, அதுக்கு பெரிய சதை துண்டு மாதிரி. அது நீங்க அதை மலஜலம் கழிப்பதற்கு நீங்கள் அந்த எலும்பை பயன்படுத்தாதீங்க, டேலா கட்டி பயன்படுத்துற மாதிரி அதை பயன்படுத்தாதீங்க. ஏனென்று சொன்னால் ஜாதி ஹுவானிக்கும், அது அதை பொறுத்தவரையிலே, எலும்பை பொறுத்தவரையிலே ஜாதி ஹுவானிக்கும் மினல் ஜின், உங்களுடைய சகோதரர்களான ஜின்களுடைய உணவுன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு. அதனால நீங்க இப்படி அதை அசிங்கப்படுத்தி போட வேண்டாம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, ஜின்கள் நல்ல வலிமை உள்ளது. வலிமை உள்ளதுன்னா மனிதன் உயர்ந்தவனா ஜின் உயர்ந்தவனா? மனிதன் தான் உயர்ந்தவன். ஆனால் வலிமை பறக்குதுங்கிற காரணத்தினால நமக்கு பறக்க முடியும். நமக்கு பறக்க முடியலங்கிறதுனால நம்மளோட பறவை சிறந்ததுன்னு அர்த்தமா? அப்படி கண்ணோட்டத்தில் இல்லை. அதுக்கு வேறு வகையான ஆற்றல், அவ்வளவுதான். அது மாதிரி ஜின்களுக்கு சில விதமான ஆற்றல் அவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றல் வலிமையானது. அதனாலதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஜின்கள் தான் கெட்டுச்சு. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கெட்டினது ஜின்கள் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய உத்தரவின் பேரிலே கடல்ல 6 கடல்கள்ல போய் முத்தெடுத்துட்டு வர சொன்னா முத்தெடுத்துட்டு வருமா? குர்ஆன்ல வருது. 6 கடல்கள்ல போய் முத்தெடுத்துட்டு வர சொன்னா முத்தெடுத்துட்டு வரக்கூடியது. சபா நாட்டினுடைய இளவரசியினுடைய இந்த சிம்மாசனத்தை யமனில் எடுத்து பலஸ்தீனத்திற்கு சீக்கிரமா கொண்டு வருவது யார் என்று கேட்ட பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஜின் சொன்னது, இந்த சபையிலிருந்து இந்த பயான் முடிகிறதுக்குள்ள நான் கொண்டு வர்றேன்னு சொல்லிச்சான். நீ சபையிலிருந்து எழுதுகிறதுக்குள்ளார நான் கொண்டு வர்றேன்னு சொல்லிச்சான். அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு வலிமை. அங்க அதுக்கு வேற என்ன சம்பவம் நினைச்சுங்கிறது வேற. ஆனால் அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லுச்சு. என்ன, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜின்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். மனிதர்களை போல, ஜின்களை போல, பறவைகளை போல இவைகளை எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஆற்றல் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி ஜின்களுக்கு நீண்ட ஆயுள், நீண்ட ஆயுள். சல்லாசுடைய காலத்தில் உள்ள ஜின்கள் இப்போ இருக்கலாங்கிறாங்க, இப்போ இருக்கலாம். நீண்ட ஆயுள் அவைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அவைகளுக்கும் மௌத்து உண்டு, எழுப்பப்படவைகளும் உண்டு. கியாமத்தில் எழுப்பப்படும் அவை. ஜின்னை பொறுத்தவரையில ஜின்கள்ல பல பிரிவுகள் இருக்குது. பயப்பட வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லை. ஜின்கள் சொன்ன உடனே என்னப்போ சில பேர் ஜின்னு சொன்னாலே அப்படி கதை கட்டி இனத்திலாமா, அப்படி எல்லாம் இல்லை. மார்க்க எல்லாத்தையும் தெளிவா நமக்கு சொல்லி தந்திருக்கு. ஜின்கள்ல பல பிரிவுகள் இருக்குது. ஜின்கள்லயே ரொம்ப வலிமையான பிரிவு கொண்ட ஜின், அதுக்கு பேர் இஃப்ரீத்தின் பேர். என்ன பேருங்க? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அந்த பெயரையும் சொல்லி காமிக்கிறான், இஃப்ரீத் என்ற பெயர். இதுதான் ஜின்கள்லயே ரொம்ப வலிமையான ஜின். அது மாதிரி கைலான் என்ற ஒரு ஜின்னுடைய கூட்டம் இருக்கிறது. பல கூட்டங்கள் இருக்கிறது. கைலான், இந்த கைலான் என்ற இந்த ஜின்களுடைய சேஷ்டைகள் தான் மனிதர்களை பிடிக்கும், சூனியம் செய்வதற்கு காரணமா இருக்கும். பல்வேறு விதமான இளைஞர்களுக்கு யாருக்காவது ஷைத்தானுடைய ஜின்களுடைய சேஷ்டைகள் வருமானா வருங்கிறது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யதஹப்பத்து ஷைத்தானு மினல் மஸ், தொட்டதன் காரணத்தினால் எப்படி ஷைத்தான் பிடித்தவனை போல, அந்த இடத்துல ஷைத்தாங்கிறதுக்கு அர்த்தம் ஜின் தான், ஜின்னு பிடித்தவனை போல இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்கிறானே. அப்ப ஜின்களினாலே சில விதமான கெடுதல்கள் மனிதனுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறதை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் மனிதன் தான் மிகைத்தவன். ஏன்னா அதை விட்டு பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழியை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதை விட்டு பாதுகாப்பதற்குண்டான வழியை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவைகள் பலகீனம் தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு தடவை ஒரு ஜின்னுக்கும் ஒரு சஹாபிக்கும் மத்தியில மல்யுத்தம் நடந்துச்சான். 2 பேரும் சண்டை போடுமான்னு சொல்லி ஒரு ஜின்னுக்கும் ஒரு சஹாபிக்கும் மத்தியில மல்யுத்தம் நடந்ததாம்.
மல்யுத்தம் நடந்தா ஃபசாராஹு, அந்த மல்யுத்தத்துல ஜின்ன வீழ்த்திட்டான் இந்த சஹாபி. அப்ப நீ ஒண்ணு பெரிய ஆற்றல் உள்ளதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, நீ இப்படி இருக்கிற என்ன, இன்னி யாராக்கல் ஆயிஃபா, ரொம்ப ஆள் சோங்கியா இருக்கிறிய, இப்படி பலகீனமா இருக்கிறிய அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னுட்ட அந்த சஹாபி சொன்னாங்களாம். அது சொல்லிச்சா ஆவிதினி, இன்னொரு தடவை வாங்க பார்ப்போம், இன்னொரு தடவை வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொரு தடவை வந்தா நான் ஜெயிச்சா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லி தருவேன்னு சொல்லிச்சான். நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா, ரெண்டாவது ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருவேன்னு சொல்லி அந்த ஜின்னு சொல்லிச்சான். சரி, ரெண்டாவது என்ன செய்தாங்க, மோதுனாங்க. ரெண்டாவது அப்படித்தான் ஆகும், அதை வீழ்த்திட்டாங்க. சொன்னாங்களா, என்ன ரகசியம் சொல்லி தரீங்க, நீ என்ன ரகசியம்னு கேட்டாங்களாம். நான் ஜின்னு, கெட்ட ஜின்னு, என்னுடைய தீங்குல இருந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கிறதுக்கு உண்டான வலிமையான ஆயுதம் ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சின்னு சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் தான் சொல்கிறார்கள், இந்த செய்தியை சஹாபிகள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மற்ற சஹாபிகள் கேட்டாங்களா, மன்தாக்கர் ரஜுல், அது யாருன்னு கேட்டாங்க. அது யார் அப்படின்னு கேட்டாங்களா, எந்த சஹாபி அப்படின்னு கேட்டுட்டு அதே உமர்லா தலைவன் தானே கேட்டாங்களாம். மையக்கூடு இல்லா உமர்லா தவிர யார் போய் இப்படி சண்டை போட முடியும், அதற்கு இப்னு மஸ்ஊத் தான் கேட்டாங்களாம். உமர்லா தலைவனை தவிர யார் போய் இப்படி வீழ்த்த முடியும்னு சொல்லி கேட்டதாகவும் ஹதீஸில் நமக்கு வருகிறது. அருமையானவர்களே, அதனாலே ஷைத்தான்களுடைய தீங்குகள் அவைகளை விட்டு பாதுகாப்பதற்குண்டான நிலையிலே ஆயத்துல் குர்சி பலமானது. பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் நம்மை விட்டு ஓடிவிடும். பாங்குக்கு முன்னால நிக்கிறதுக்கான ஆற்றல் இல்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை அதிகமா ஓதுவதை கொண்டு ஆரம்ப நிலையில உள்ளது. எதுலையும் கூட ஒரு மருத்துவத்திலையும் ஆரம்ப நிலையில உள்ளதுக்கு சில மருத்துவம் செய்யலாம், போக போக கொஞ்சம் கூடுதலான மருத்துவம் செய்யணும். அது மாதிரி ஆரம்ப நிலைகளிலே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதையோ, அது மாதிரி பாங்கு சொல்வதை கொண்டோ, ஆயத்துல் குர்சியை ஓதுவதை கொண்டோ அதை விட்டு பாதுகாப்பதற்குண்டான நிலை இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு ஹதீஸினுடைய ஒளியில் அதை பற்றி சொல்லி தருகிறார். அல்லாஹு தஆலா ஜின்களுடைய ஷைத்தான்களுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் சமூகத்தை எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானா, குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.